ஹாய் கைஸ், நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி பன்னீர் பெப்பர் கிரேவி எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் வதங்கிட்ட பிறகு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாம் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நல்லா இடித்து வச்சுருக்க 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா கலந்துட்டு, கிரேவி ரொம்ப திக்காக இருந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு 1/2 கிளாஸ் சுடு தண்ணி சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா பன்னீர் பெப்பர் கிரேவி ரெடி. நல்லா காரசாரமாக இருக்குங்க. ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.